அத்தை சனிக்கிழமை குழம்பு மிளகாத்தூளுக்கும் கறி மசால் தூளுக்கும் பொருள்லாம் வாங்கிட்டு வந்து ஒவ்வொன்றா விறகடுப்பு வச்சு பொறுமையாக வறுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரெசிபி தெரியாது, எப்போதுமே அத்தை தான் வீட்டை செய்வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் குழம்பு மிளகாத்தூளுக்கு என்னென்ன பொருள் என்னென்ன அளவு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட்லேயே வந்து கொடுக்குறேன். சீரகம், மிளகு, சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, வரமிளகாய் எல்லாமே போட்டு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த மசாலா மிளகரைச்சி வைக்கிற எல்லா குழம்புக்கும், தக்காளி பழ குழம்பு, பொரியலுக்கு 1 ஸ்பூன் போட்டாலுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கறி மசால் வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம். அதோட ரெசிபி நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். வரமிளகாய் 2 கிலோ வடச்சட்டியில் போட்டு வறுத்தா நெடி அதிகமாக இருக்கணும். ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதில் வறுத்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயில காய வச்சு ஈவினிங் மெஷினுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி உரல்ல இந்த மாதிரி 1க்கு 2 இடிச்சு கொடுத்தோம்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இடிச்சு கொடுத்து விட்டாங்க. வரமிளகாய் அந்த பாத்திரத்தையே இடிச்சிட்டாங்க. மீதி பொருள்லாம் உரல்ல போட்டு இடிச்சு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. பவுடர் எப்படி வந்திருக்குன்னு நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.